இப்போல்லாம் வந்து ஒரு சின்சியரான வேலை செய்கிறவங்கள பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதாக போச்சுங்க. அப்படி இருக்குது. நாங்கள்லாம் வேலை செய்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, வேலை ஒன்று தான், உலகம், கடவுள் எல்லாமே வேலை ஒன்று தான். அப்படி வேலை செஞ்சங்காட்டிக்கு தான் இப்போ வந்து ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலுமேங்க, அதுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதை வந்து நேசித்தோம்னாவே போதும். அப்படி இருக்கிறதில்ல. அப்படி சில பேர் பண்ணின தப்புக்கு தான் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதமாக கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். மிஸ்டேக்காக பண்ணிட்டாங்க, ஆனால் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூட வரலைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எப்படியோ இன்னும் 2-3 பேர் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சு பீஸெல்லாம் முடித்து மூட்டை போட்டாச்சுங்க. இந்த டைம் வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியோ முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு நைட்டு டிஃபன் வந்து தக்காளி சட்னியும் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு எடுத்துகிட்டு எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டேன். குணாம தான் அவங்கவுங்க ஊற்றிக்குவாங்க. எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அவனுக்கு சிலிண்டரில் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்த உடனே நான் இந்த வேலை தான் பார்த்தேன். அப்புறம் கம்பு ஊற வச்சுருந்தேன். இது வந்து கம்பம் கூழுக்குங்க. நல்லா ஒரு கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் லைட்டாக பருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் கலந்து ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து கூழ் காய்ச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த தைரியத்தில் இதெல்லாம் செய்கிறேன்னு தெரியல. ஏன்னா இது மண் சட்டியில் தான் செய்யணும், கேஸில் தான் செய்யணும். எப்படியோ ஞாபகம் மாதிரியே ஊற வச்சுட்டேன். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டு என்னுடைய நாள் வந்து இப்படி தான் இன்றைக்கி போச்சுங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவம். உங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் கொடுங்க.